கர்த்தர் மற்றவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன். உலக போரின் போது ஜப்பான் மீது குண்டு வீச சென்ற அமெரிக்க விமானி மைக்கேல் என்பவர் லக்குகளின் மீது சரியாக குண்டுகளை வீசிவிட்டார். ஆனால் அவருடைய விமானம் தாக்கப்பட்டு அது கீழே விழுந்து நொறுங்கி தீப்பிடித்து எரிந்தது. இவர் விமானத்திலிருந்து பாராசூட் மூலம் கீழே குதித்து தப்பிவிட்டார். ஆனாலும் ஜப்பானியர்களிடத்திலே பிடிபட்டார். அவர்கள் அவரை ராணுவ ரகசியங்களை சொல்லும்படிக்கு வற்புறுத்தி கடுமையாக சித்திரவதை செய்தார்கள். அதை எல்லாவற்றையும் அவர் தாங்கிக் கொண்டார். தேசத்தை காட்டிக் கொடுப்பதை விட நாம் செத்து விடுவது நல்லது, அப்படித்தானே பயிற்சியளிக்கப்பட்டிருக்கிறோம் என்று அவர் உறுதியாய் இருந்தார். அவர் ஒரு ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவர். எனவே அவருக்கு மரணத்தை குறித்து பயம் இல்லை. பூமிக்குரிய கூடாரமாகிய இந்த கூடாரத்தை விட்டு போனாலும் நிச்சய கூடாரத்திலே நான் வாசம் பண்ணுவேன், அங்கே தேவனோடு இருப்பேன் என்று உறுதியாக விசுவாசித்தார். அவர் பேசுவதை, அவர் சொல்லுவதை மொழிபெயர்ப்பதற்காக ஜப்பானிலே முன்பு விளங்கிய மெதடிஸ்ட் திருச்சபையின் ஒரு ஊழியரை கொண்டு வந்து மொழிபெயர்ப்பாளராக வைத்திருந்தார்கள். அவரும் ராணுவ வீரர் தான். அவர் இவருடைய முகத்தை பார்த்ததும் இவர் ரட்சிக்கப்பட்ட ஒரு கிறிஸ்தவர் என்பதை கண்டுகொண்டார். இவர் தன்னுடைய ராணுவத்தின் திட்டங்களை சொல்ல மறுத்தார் என்பதனால இவரை தூக்கிலிடும்படிக்கு உத்தரவு கொடுத்து விட்டார்கள். அந்த உத்தரவை நிறைவேற்றும்படிக்கு அந்த ஊழியக்காரனுக்கு தான் சொன்னார்கள். அவனும் மற்றொருவரும் அப்படியே இவரை அழைத்துக் கொண்டு ஊருக்கு வெளியே நியமிக்கப்பட்ட கொலைக்களத்துக்கு சென்றார்கள். போகும்போது இவர் ஆங்கிலத்திலே அவரோடு ஆவிக்குரிய அநேக காரியங்களை சொன்னார். உங்கள் குடும்பத்தை குறித்தும் நான் செய்ய வேண்டிய உதவியை குறித்தும் நீங்கள் சொன்னீர்கள் என்றால் போர் முடிந்த பிறகு நான் உதவி செய்கிறேன். உங்களுக்கு விருப்பம் ஏதாயிரம் இருந்தால் சொல்லுங்கள், அதை நிறைவேற்றுகிறேன். அதுதான் நான் உங்களுக்கு செய்யத்தக்க ஒரே உதவி. நாம் தேவகுமாரை வழிபடும் கிறிஸ்துவின் ஊழியக்காரர்கள். எனவே அவருக்கும் உண்மையாயிருப்போம், நம்முடைய தேசத்துக்கும் உண்மையாயிருப்போம் என்று சொல்லிக்கொண்டே வந்தார். அப்பொழுது இவர் சொன்னார், அப்படியானால் நாம் ஒரு அன்பின் விருந்தாக ஓரிடத்திலே உணவை உண்போம் என்று சொன்னார். அப்படியே அவரும் கூட வந்த மற்றொரு கிறிஸ்தவ வீரரும் 3 பேருமாக அருகில் உள்ள ஒரு ஓட்டலிலே இவர் இதை நாம் திருப்பந்தியாக அனுசரித்து விட்டால் என்ன என்று கேட்டார். அவர்களும் சம்மதித்தார்கள். அவருக்கு கிடைத்த உணவை கொண்டு அந்த இடத்திலே அனுசரித்தார்கள். அனுசரித்து விட்டு, நீங்கள் என் குடும்பத்துக்கு செய்ய வேண்டியது ஒன்று உண்டென்றால் அது நான் இந்த கழுத்தில் அணிந்திருக்கும் இந்த சிலுவையை என்னுடைய குடும்பத்தினரிடத்திலே கொடுத்து விடுங்கள். என் மனைவியிடமும் பிள்ளைகளிடத்திலும் நான் முன்னதாக கர்த்தரிடத்திலே வந்து அவர்களுக்காக காத்திருக்கிறேன் என்று சொல்லுங்கள் என்று சொன்னார். அவர்கள் கண்ணீர் சிந்தினார்கள். அப்பொழுது அந்த ஊழியக்காரர், நான் உங்களை கொல்லும் அந்த துர்ச்செயலை செய்ய மாட்டேன் என்று சொன்னார். உடனே இவர், நீங்கள் தயங்காதீர்கள், நீங்கள் என்னை கொல்லவில்லை என்றால் உங்கள் ராணுவத்திலிருந்து வேறு ஒருவரை அனுப்பி என்னை கொன்று விடுவார்கள். உங்களையும் கட்டளைக்கு கீழ்ப்படிய மறுத்தீர்கள் என்று சொல்லி தூக்கில் போட்டு விடுவார்கள். எனவே நீங்கள் ராணுவத்தின் கட்டளைப்படி கீழ்ப்படிந்து என்னை கொன்று விடுங்கள் என்று சொல்லி அவர் சொன்னார். அப்படியே மிகுந்த கண்ணீரோடு அவரை கொன்றுவிட்டு அவர் கொடுத்த அந்த பொருட்களை பத்திரமாக வாங்கி வைத்துக் கொண்டார். யுத்தம் முடிந்து சமாதான உடன்படிக்கை எல்லாம் கையெழுத்தான பிறகு அமெரிக்காவில் உள்ள அந்த ராணுவ விமானியின் வீட்டிற்கு அவர் சென்று அவர் கொடுத்த பொருட்களை கொடுத்து அவருடைய நினைவுகளை பகிர்ந்து கொண்டார். உங்களுக்காக அவர் பரலோகத்திலே காத்திருக்கிறார். உங்களுக்காக மட்டுமல்ல, எனக்காகவும் மதிக்கப் போகிற அநேக ரட்சிக்கப்பட்டவர்களுக்காகவும் அவர் காத்திருக்கிறார். அவர் கொண்டிருந்த விசுவாசத்தையும் நம்பிக்கையும் நாம் விடாமல் பற்றிக் கொள்வோம் என்று அவர்களுக்கு சொன்னார். 2 கொரிந்தியர் 5:7 இந்த தேகத்தில் குடியிருக்கையில் கர்த்தரிடத்தில் குடியில்லாதவர்களாய் இருக்கிறோம் என்று அறிந்தும் எப்பொழுதும் தைரியமாய் இருக்கிறோம். நாம் தைரியமாகவே இருந்து இந்த தேகத்தை விட்டு குடிபோகவும் கர்த்தரிடத்தில் குடியிருக்கவும் அதிகமாய் விரும்புகிறோம். ஜீவனை பார்க்கிலும் கர்த்தரோடு இருப்பது மிகவும் நல்லது என்று பவுல் அப்போஸ்தலன் சொல்கின்றார். ஆனாலும் பூமியிலே நான் இருக்குமிடமும் அவருடைய வேலையை செய்வதற்காக உயிரோடு இருக்கிறேன் என்று சொல்லுகின்றார். ரட்சிக்கப்பட்டிருக்கின்றோமா? கர்த்தரை பற்றிக் கொள்வோம். கர்த்தர் தாமே அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை நமக்கு தந்தருள்வாராக. ஆமேன்.